வெல்கம் டு மைட்டி தமிழன். இந்த வீடியோவில் நம்ம டாப் 10 மித்திக்கல் கிரியேச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பயங்கரமான பீஸ்ட்லேருந்து மேஜிக் நிறைந்த கிரியேச்சர்ஸை பார்க்க போகிறோம். ஹெட்ஃபோன்ஸை மாட்டுங்க, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 10வது இடத்துல இருக்கிறது ஃபோனிக்ஸ். இந்த ஃபோனிக்ஸ் பறவை கிரீக் அண்ட் ஈஜிப்ட் மித்தாலஜியில் வருது. இந்த பறவை சாம்பலில் இருந்து நெருப்பு இரவோட வரும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனிக்ஸ் பறவை மறுபிறவைக்கும் இம்மார்டாலிட்டிக்கும் ஒரு சிம்பிள். இந்த ஃபோனிக்ஸோட பவர் கிடைச்சா எப்படி இருக்கும்ல. 9வது இடத்துல கிராக்கன். இது மிகப்பெரிய சீ மான்ஸ்டர். இந்த கிராக்கன் நார்ஸ் மித்தாலஜியில் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு மிகப்பெரிய ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும். இதோடைய சக்தியை வச்சு மிகப்பெரிய கப்பலையே அசால்ட்டாக நொறுக்கி தூசாக்க முடியும். இனிமேல் ஆக்டோபஸை பார்த்தா இந்த கிராக்கன் தான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். 8வது இடத்துல பான்ஷி. ஈரிஷ் கதைகளில் இருந்து வந்த பான்ஷி ஒரு வினோதமான ஆவி. என்னது ஆவியா? என்னோட மித்திக்கல் கிரியேச்சர் சொல்லிட்டு ஆவியெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ், இது ஒரு வகையான கிரியேச்சர். அதுக்கப்புறம் ஆவின்னு சொல்லலாம். நம்மளுடைய மரணத்தை முன்னாடியே நம்மளுக்கு எச்சரிக்கை பண்ணுறது தான் இந்த பான்ஷியோடைய வேலைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு எச்சரிக்கை எப்படி பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிடுங்க. கதறி கதறி அழுது அந்த பான்ஷி நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அழுகுறது யாருக்கும் கேட்காது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பான்ஷி அழுகுறது தான் நம்ம கேட்குற கடைசி குரல் சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே பயமாக இருக்க பையனா எல்லா கதையும் மூடிட்டு தனியாக ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். 7வது இடத்துல சுப்பா காப்ரா. என்னடா பேர் அது காமெடியா இருக்கு நினச்சிங்கன்னா, இதோட ஹிஸ்டரி கேட்டிங்கன்னா நடுங்குவீங்க. சுப்பானா சக்ஸ், அதாவது உரிகிறது, ஒரு விஷயத்தை உரிகிறதுன்னு சொல்லுவாங்க. காப்ரானா கோட். நீங்கள் நினைக்கிற ஆடு இல்லை, இது ஜஸ்ட் ஒரு ஆடு. இந்த கிரியேச்சர் ஆடுகளுடைய பிளட்டை உறிஞ்சி சாவடிக்கும்னு சொல்கிறாங்க. அமெரிக்கன் ஸ்டோரிஸில் சுப்பா கேப்ரா இடம் பெற்றிருக்கு. பார்க்குறதுக்கு குட்டி கரடி மாதிரியோ ஏலியன் மாதிரியோ பார்க்க லைட்டாக டாக் மாதிரியும் இருக்கும். இது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கோட்டு தானே, நம்மளும் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. இது மனுஷங்களையும் சாவடிக்கும். 6வது இடத்துல லாச் நெஸ் மான்ஸ்டர். இந்த கிரியேச்சரை நிறைய பேர் பார்த்ததா சொல்கிறாங்க. ஸ்காட்லாண்ட் கதையில் இருக்கிற இது டோரிமான் மூவிஸாக எபிசோடான்னு சரியாக எனக்கு தெரில. ஸோ அதில் இந்த ஒரு கிரியேச்சராக காமிச்சிருக்காங்க. அதாவது இது வேறு பேர் சொல்லுவாங்க, பட் இது லாச் நெஸ் மான்ஸ்டரோட ரெஃபரன்ஸ் தான். அந்த ஒரு டோரிமானில் காமிச்சிருப்பாங்க. இது அப்பப்போ கடலுக்குள்ளேருந்து மேலே போகும்னு சொல்கிறாங்க. 1934 இதோடைய முதல் பிக்சர் எடுத்திருக்காங்க. ஆனால் நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு பிக்சர்ஸ் வேறு ஏதாவது அனிமலோடைய பிக்சராக இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு ஷேடோவில் தான் அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொன்னாலும் எனக்கு என்னமோ அது உண்மை மாதிரி தாங்க தோணுது. உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 5வது இடத்துல கிரிஃபின். அகெயின் இதுவும் டோரிமானில் வந்திருக்கு. ஏன்ஷியன் கிரீக் மித்தாலஜியில் இடம் பெற்றிருக்கு. லயனோட உடம்பும் ஈகிளோடைய தலை மற்றும் அதோடைய இறகும் கலந்து இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டான கிரியேச்சர். இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம், ஏன்னா அவ்வளோ இருக்குது இதை பற்றி. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லி டைம் யூஸ் பண்ண விரும்பல. ஸோ அதனால் இதை இப்போவே இந்த கிரிஃபினை இதோடைய முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி தனியாக வீடியோ வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போட்டு விட்றேன். 4வது இடத்துல வேர் உல்ஃப். ஸோ இதை பற்றியும் டோரிமானில் வந்திருக்கு. ஸோ இந்த வேர்வல்ஃபை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா நிறைய மூவிஸ் நிறைய சீரீஸ் எல்லாத்துலேயும் இந்த வேர்வல்ஃபை பற்றி காமிச்சிருக்காங்க. இதோடைய கான்செப்ட் என்னன்னா, ஸோ ஃபுல் மூன், அதாவது பௌர்ணமியில் சில ஹியூமன்ஸ் நிலாவை பார்த்தா அவங்க உல்ஃபாக மாறுவாங்க. ஸோ அவங்களோட கை காலெல்லாம் முடியலாம் வளர்ந்து அவங்களோட பல்லு கண்ணு காது எல்லாமே மாறி அவங்க உல்ஃபா மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்கள கதம் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். நிறைய மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் டோரிமான் வந்துருக்கு. ஸோ டோரிமான் இஸ் எ காட். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட பௌர்ணமி அன்னைக்கு வெளியில் போனீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்துருங்க. 3வது இடத்துல டிராகன். டிராகனை பற்றி சொல்லணுமா, நிறைய மூவிஸ் அனிமேஸ் கார்ட்டூன் எல்லாத்துலையும் காமிச்சிருப்பாங்க. ஸோ நெருப்பு கக்கிறதுல டிராகன் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இதை பற்றி சொல்லவே தேவையான டிராகன் நிறைய டைப் இருக்குது. பாம்பு மாதிரி இருக்கிற டிராகன் இருக்குது, அதுக்கப்புறமா ரெக்கையை வச்சுட்டு இருக்கிற டிராகன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிராகன் நிறைய சீரீஸ் நிறைய மூவிஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் டிராகனை பற்றி சொல்லவே தேவையில்ல, ஏன்னா நிறைய இது அந்த நாட்டில் தான் ஃபேமஸ், இந்த நாட்டில் தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த டிராகன் வேர்ல்டு வைடாகவே எல்லோரும் சொல்கிறது தான். ஸோ அதனால் டிராகனை பற்றி சொல்லணுன்ற அவசியமே இல்லை. 2வது இடத்துல யூனிகார்ன்.
யூரோப்பியன் ஃபோக் ஃபோரில் இந்த யூனிகார்ன் இருக்கு. பார்க்கவே மேஜிக் ஃபுல்லாக நெத்தியில் கொம்போட சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இதுவும் நிறைய மூவி சீரீஸ்லாம் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாஸ்டாலஜிக் கேமான யூனிகார்ன் டேஷ்னு சொல்கிற கேம் இருக்குது. அது நிறைய பேர் விளையாண்டுருப்பாங்க கூட தெரியல. அந்த கேமில் கூட இந்த யூனிகார்ன் வச்சிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கேம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த யூனிகார்னை கேர்ள்ஸ் இதை நிறைய பிடிக்கும். ஏன்னா அவங்க பேக்ஸில் ஸ்டிக்கரை ஓட்டுறதா இருக்கட்டும். ஏன்னா நிறைய விஷயத்தில் இந்த யூனிகார்னோட ரெஃபரன்ஸ் தான் வந்து கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் பாய்ஸ்க்கு யூனிகார்ன் பிடிக்காது. ஏன்னா பாய்ஸ்க்கு மெடுசாவை தான் பிடிக்கும். அது யாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டாப் 1ல பாருங்கள். மெடுசாவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு எஃபோர்ட் எடுத்து வீடியோ போடுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும், எல்லாரும் பார்ப்பாங்க. மெடுசாங்கிறது ஒரு கிரீக் மித்தாலஜிலேருந்து வந்திருக்கிற ஒரு கிரியேச்சர். இதோட தலையில் முடியே இருக்காது. ஏன்னா இதோட தலை ஃபுல்லாக பாம்புகள் தான் முடி மாதிரி ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணிருக்கோம். ஸோ இது பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஜாக்கி சான் சீசன் 3 எபிசோட் 10ல் இந்த ஒரு மெடுசா வந்து காமிச்சிருப்பான். இந்த மெடுசாவை பார்க்குறவங்க சிலையாக மாறிடுவாங்க. ஸோ ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஜாக்கி சானை நான் அந்த எபிசோட் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த எபிசோடே அவ்வளோ த்ரில்லாக போகும். எல்லோரும் அந்த சிலையாக மாறுறதுலேருந்து தப்பிக்கிறதே ஒரு செம்ம இதுவாக இருக்கும். ஸோ அந்த ஜாக்கி சான் எபிசோட் வந்து செக் பண்ணி பாருங்கள். மெடுசா என்ன மெடுசாவுடைய சிஸ்டர் தெரியுமா உங்களுக்கு? அவங்கள பற்றி பார்ட் 2ல பார்க்கலாம். உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குது. என் கார்டில் வரும், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ இருக்க வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.